10/4/2024 50/50 091 91 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கணிப்பில் போகலாம். பாருங்கள், நேற்று ஸ்ரீசக்தி 410 9ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னு பாருங்கள். ஆல் போர்டு 9/4 மெயின் டார்கெட். ஆல் போர்டில் 9/4 மெயின் டார்கெட் சொல்லி கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் ஆனது 4-5-2 சரிங்களா. 4-5 ஆல் போர்டிலே 2 நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. பாருங்கள், ஆல் போர்டிலே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பாருங்கள். நம்ம சி போர்டில் 5-4 கொடுத்துருக்கோம். 5-4 இங்கேயே பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து போர்டு மாதிரி வரும்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஏ போர்டில் 4 வந்திருக்கு, பி போர்டில் 5 வந்திருக்கு, சி போர்டில் 2 வந்திருக்கு. 7க்கு பவர் 2 சரிங்களா. அது 7 கொடுத்துருக்கோம் பி போர்டில், ஆனால் சி போர்டில் 2ஆக வந்திருக்குது. ஓகே நண்பா. அடுத்து 2 டிஜிட்டல் பார்த்துடலாம். நேற்றைக்கு கொடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், நேற்றைக்கு சொல்லியே தான் கொடுத்துருந்தோம். பாருங்கள், 54 கொடுத்துருக்குறேன், 45 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஆனால் வந்தால் ஏபி ஏசிக்கு தான் மெயினாக வரும். மிஸ் ஆனால் பிசி போர்டுக்கு போகலான்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். நேற்றுக்கு வீடியோ கூட பாருங்கள், செக்அப் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியே தான் கொடுத்துருப்பேன். வந்தால் இந்த நம்பர் மேலே இருக்குது மெயின் டார்கெட்டு. ஆனால் அதுக்குண்டான நம்பர் இங்கேயும் இருக்குது. அதனால் வந்தால் ரொட்டேட் பண்ணி கூட வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். 64 வச்சா 46 வைங்கன்னு சொல்லியிருக்கேன். நேற்று வீடியோ கூட பாருங்கள். எப்போவுமே சொல்லி தான் கொடுப்பேன். வீடியோ தள்ளி பார்க்காம கரெக்டாக பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனால் பாருங்கள், கரெக்டாக ஏபியில் 45 பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. ஏபியில் 45 பாஸ் ஆகிருக்கு. நேற்று வீடியோ கூட பாருங்கள், பார்த்துட்டு கூட இன்றைக்கி வீடியோக்கு வாங்க சரிங்களா. 45 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 545ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நம்பர் மட்டும் இங்கே மாறி இருக்குது, அவ்வளோதான். 45 2 மாறி ஏபி மட்டும் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், 95 70 இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 2 நம்ம வைக்கல நேற்று. ஆனால் ஓரளவுக்கு பாருங்கள், நமக்கு ஆல் போர்டில் சூப்பராக 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து இதுலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இங்கே 2 டிஜிட்டலில் நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம். 54 இல்லை 45 ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மேலே 5 நம்பர் 4 நம்பர் நமக்கு மெயின் டார்கெட்டு ஏபி ஏசிக்கு தான் வரும் பாருங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏபிக்கு 45 பாஸ் ஆகிருக்கு. சரி, நாளை கணிப்பை பார்த்துடலாம் நண்பர். பாருங்கள், நம்ம டெய்லி நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரியா நண்பர்களே. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா. பெல்லைக்கான ஆளில் போடுங்க. நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும். நம்ம டெய்லி ஒரு நல்ல கணிப்பை தான் கொடுத்துருக்கோம். நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்களும் வச்சிங்கன்னா பக்காவான வின்னிங் வாங்கிட்டே இருக்கலாம் டெய்லி சரிங்களா. ஒரு நாள் மிஸ் ஆச்சுனாலும் மறுநாள் கண்டிப்பாக நம்மளுக்கு வின்னிங் இருக்குது சரிங்களா. அதனால் கரெக்டாக அந்த ஆல் போர்டில் நம்ம டெய்லி ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா 2-3 நாள் தொடர்ந்து நம்ம நல்ல வின்னிங் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு வின்னிங்காக தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் சரிங்களா. அதனால் ஆல் போர்டு பாருங்கள், நாளைக்கு ஆல் போர்டு மெயின் டார்கெட்டு 9-0 சரிங்களா. நாளைக்கு மெயின் டார்கெட்டு 9-0. மிஸ் ஆனால் இந்த 1 உள்ளே வரும் சரிங்களா. 9-0 தான் மெயின் டார்கெட்டு ஆல் போர்டுக்கு. மிஸ் ஆனால் 1 உள்ளே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு போர்டு சேஞ்ச் ஆகி வரலாம். ஆனால் இதில் 3 டிஜிட்டலோ 2 டிஜிட்டலோ கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் இருக்கும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் எடுத்து விளையாடுங்க. ஏ போர்டு 4-3 கொடுத்துருக்குறேன், பி போர்டு 9-0 கொடுத்துருக்குறேன், சி போர்டு 5-6 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கேன். இந்த 8 கூட எங்கேயாவது உள்ளே வருதா பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு விளையாடுங்க. என்னுடைய கணிப்பில் வர்ற மாதிரி இருக்குது, அதனால் கொடுக்குறேன். இதில் வச்சு கூட நீங்கள் விளையாடலாம். உங்கள் கணிப்பில் வந்தால் இந்த நம்பரோடு ஏதாவது 3 டிஜிட்டல் போடணுமா போட்டுக்கலாம், 2 டிஜிட்டல் செட் பண்ணணுமா செட் பண்ணிக்கலாம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள், வந்தால் எடுத்து செட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது கேரளாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு சரிங்களா. மத்தியானம் 3 மணிக்கு கேஎலுக்கு மட்டும் 8610575149 இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இல்லைனா ஹாய் மெசேஜ் போடுங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மத்தியானம் கேரளாவுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் பற்றி பயப்படவே வேண்டாம். ரிசல்ட் வந்தோடனே பக்காவாக சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் போடுறதுக்கு சரிங்களா. அதுக்கு மட்டும் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கையான நம்பர். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி பக்காவாக கொடுத்துருவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் நம்ம நம்பி கொடுக்குற அந்த நம்பரை பாருங்கள் சரிங்களா. அடுத்து 2 டிஜிட்டல் பாருங்கள், ஏபிபிசிஏசி இதில் வந்துட்டு ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். 81 45 40 64 30 84 18 04 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க நம்பரு மெயினாக ஏபிஏசிக்கு தான் வரும். நான் சொல்லியே கொடுக்குறேன், வீடியோ தள்ளி பார்க்காம நல்லா முழுசாக பாருங்கள். நான் சொல்லி கொடுக்குறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நான் கொடுக்குற நம்பர் உங்களில் 81 வந்துச்சுன்னா
இந்த மாதிரி 18ன்னு ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா. 45ன்னு வந்தால் 54ன்னு ஒன்று வைங்க. 84ன்னு வருதா 48ன்னு ஒன்று வைங்க சரியா. ஆனால் இந்த நம்பர் அடிக்கிறது ஏபிக்கோ ஏசிக்கோ தான் அடிக்கும், நான் கொடுத்துருக்க நம்பர்கள் சரியா. மிஸ் ஆனால் பிசிக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் டார்கெட்டு மேலே இருக்க 4 நம்பரு, இதை ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற, சப்போஸ் வந்தாலும் வரலாம், அதுக்காக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. நான் கொடுக்குற நம்பர் மேலே இருக்கிறது மெயின் டார்கெட், இதில் திருப்பி வைக்கிற ரொட்டேட் பண்ணி வைக்கிறவங்க வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா ரொட்டேட் பண்ணி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் டெய்லி சொல்லியே கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள். நான் 04ன்னு வந்தால் 40 நான் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வைங்க சரிங்களா. ஏபிஏசிக்கு தான் நம்ம கொடுக்குற நம்பர் மெயினாக வரும். மிஸ் ஆனால் ஒரு நேரம் பிசிக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 64 வச்சா 46ன்னு ஒரு செட் வைங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு லாஸ் ஆகாமல் வின்னிங் வரும். அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. யாரும் லாஸ் ஆகக்கூடாது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு டெய்லி 2 டிஜிட் நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதை பார்த்துட்டு வின்னிங் வாங்குகிற நண்பர்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோ சேனலை பார்க்குற நண்பர்களெல்லாம் சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வந்தோடனே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கணிப்பு நல்ல கணிப்பாக இருக்கும். பாருங்கள், உங்களுடைய கணிப்பு நம்ம பேட்டர்ன் எல்லாம் பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் போய் தேடி மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் எல்லாம் குழப்பி எடுத்து தான் இந்த நம்பரை கொடுக்குறேன். அதனால் நம்பி பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். அப்புறமா விளையாடுங்க சரிங்களா. டெய்லி நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். அடுத்து 3 டிஜிட்டல் இது மட்டும்தான் கொஞ்சம் பாக்ஸில் போயிடும். ஏதாவது பாக்ஸ் போட்டோம்னா போட்டுக்கலாம். 415ன்னு ஒரு செட்டு, 426ன்னு ஒரு செட்டு, 266ன்னு ஒரு செட்டு, 301ன்னு ஒரு செட்டு, 305, 837, 861, 594ன்னு கொடுத்துருக்குறேன் சரியா நண்பர்களே. உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்தேன்னா கொஞ்சம் பாக்ஸ் போடுறது போட்டுக்கலாம். உங்களுக்கு மாற்றி வச்சு கூட நம்பர் போட்டுக்கலாம். என்னுடைய கணிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணிப்பில் எப்படி இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பாக்ஸ் கூட போட்டு விளையாடுங்க சரிங்களா. அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் தான் அதிகமாக வின்னிங் வருது. அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், அப்படியே டைரெக்டாக வந்தாலும் வரலாம். அதனால சொல்லி கொடுக்குறேன். மெயினாக உங்கள் கணிப்பில் எப்படியும் வருதுன்னு பாருங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. டெய்லி நம்ம 2 டிஜிட்டலில் வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், ஆல் போர்டு நம்ம அடிக்கடி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போர்டு ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகுமே தவிர, ஆனால் அதுலேயும் 3 வின்னிங் நம்பரும் வந்துடும். 3 டிஜிட்டலும் இதிலே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரியா. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு எப்போவுமே நீங்கள் உதவியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.